வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பாப்பூஸ் கிச்சனில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் புலாவ் செய்ய போகிறேன். இது எப்படி செய்யலாம்னு நாம் இப்போ பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தயிர் 4 டேபிள் ஸ்பூன் அல்லது 1/2 கப் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்னதாக கட் பண்ணி போடுறதுனா போட்டுக்கிறங்க, அப்படி இல்லைன்னா நச்சு கூட போட்டுக்கோங்க. 1/2 கைப்பிடி புதினா அல்லது 2 டேபிள் ஸ்பூன் புதினா. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவிட்டு திரும்பவும் தண்ணி சேர்த்து ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 30 நிமிஷம் ஆச்சு. அரிசி சிக்கன் ரெண்டுமே நல்லா ஊறியிருக்கும். இப்போ நாம் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடான உடனே 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 5 ஏலக்காய், 6 கிராம்பு, 1 ஸ்டார் சோம்பு, 8 மிளகு, இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இது பொரிஞ்ச உடனே 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்காக 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பின்னாடி நாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. சிக்கன்லேருந்து தண்ணியெலாம் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதிலையே வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி சிக்கன்லேருந்து வர்ற தண்ணியிலையே நல்லா வெந்து வரணும். இப்போ இது வேகட்டும். 15 நிமிஷம் ஆச்சு. சிக்கனில் உள்ள தண்ணியெலாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் நல்லா 3/4 வாசி நல்லா குக்காயிருக்கு. இப்போ நாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க 2 கப் பாஸ்மதி ரைஸை வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி. அதனால் நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ இதோட புளிப்பு டேஸ்ட்டுக்காக 1/2 எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை. கடைசியாக உப்பு செக் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க. உப்பு சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுறலாம். கலந்து விட்ட பின்னாடி குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வர வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் தனித்தனியாக வெந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் குலையாமல் அடிப்பிடிக்காமல் சூப்பராக வெந்திருக்கு. நல்லா பொழுன்னு உதிரியான சிக்கன் ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.